நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். கடந்த நாட்களில் இந்த ஆடியோ சிஸ்டத்துக்காக நான் இருக்கும்போது 2 முறை இந்த விஷயத்தை குறித்து சபை மக்களிடத்தில் பகிர்ந்து கொண்டாங்க. கர்த்தர் நம்முடைய காரியத்தில் இருதயத்தில் ஒரு நினைவை தந்தவர். இன்றைக்கு நம்முடைய கண்கள் காண அதெல்லாம் வாங்கி ஆயத்தம் பண்ண நம்முடைய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்திருக்கிற நல்ல ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஒரே நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, இந்த நாளில் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனீர் எங்களோடு கூட பேசுவீராக. தகப்பனீர் எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி அன்பா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நல்ல தகப்பன் அவர். வந்திருக்கிற யாரையும் வெறுமையாய் அனுப்பாத உண்மையுள்ள நல்ல தகப்பனிடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கேளுங்க. தகப்பனே, இந்த நாளில் நாங்க தாகத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறோம். எங்கள் அன்பு கர்த்தர், எங்கள் அன்பு தகப்பன் தாமே இந்த நாளில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்புடைய வார்த்தைகளை தந்து திருப்தியாக்கி அனுப்புவீரா. அன்பு தகப்பனை அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. மனதார நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பன் எங்களை திருப்தியாக்கி அனுப்பும். அன்பை மறைத்து அன்பின் தேவன் நீர் வெளிப்படுவீரா. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பக்கத்துக்கும் கைப்பிடிச்சு கர்த்தர் நல்லவர்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சிரிச்ச முகமா பக்கத்துல கைப்பிடிச்சு கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்து அவருடைய திருச்சமூகத்துல அமர்ந்து இருக்கும்படிக்கு செய்கிறார். உள்ளபடியே இந்த நாள்ல உங்களை எல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஊழியத்துக்கு வாய்ப்புகள் தந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஐயாவுக்காக, இங்க இருக்கிற உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். வேதத்துல ஒரு வேத பகுதி நம்ம இன்னைக்கு வாசித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாக நம் ஒவ்வொருவரோடு கூட பேச போகிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். வேதத்துல நாகமான குறித்து நாம் வேதத்துல இந்த பகுதியை குறித்து வாசித்திருக்கிறோம். நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. நிறைய முறை நீங்க எல்லாம் வாசித்திருப்பீங்க. அதுல முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நம் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அதை குறித்து பாரப்படுத்தினார். அதை இன்றைக்கு ஆண்டவர் தருகிற நேரத்துல நம்ம அதை சீக்கிரமாகவே பார்க்க விரும்புகிறோம். இந்த வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது? அந்த படைத்தலைவனை குறித்து, நாகமானை குறித்து, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்கிற அந்த மனிதனை குறித்து சொல்லுகிறது. அவருக்கு நிறைய பட்டங்கள், அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. வெறுமனையா ஒரு படைத்தலைவன் சொல்லி முடிக்கல, அந்த சீரிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி முடிக்கல, அவன் பேரு நாகமான் அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவருக்கு நிறைய பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. முதல்ல அவர் சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன், ஒரு ஆர்மி ஆபீசர், ஒரு பெரிய ஆபீசரா இருக்கக்கூடிய, படையில ஒரு பெரிய தலைவனா இருக்கக்கூடியவரா இருக்கிறார். நம்ம ஊர்ல விளங்கிக் கொள்ளும்படிக்கு சொல்லணும்னா ஒரு பெரிய ஆர்மி ஆபீசரா இருக்கிறார். ஒரு படையில இருக்கக்கூடிய பெரிய ஆபீசர். 2வது, தன் ஆண்டவனிடத்தில் அவர் பெரிய மனுஷனா இருந்தார். அது ஆர்மி ஆபீசர்ன்றது அவருடைய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில். அதை தாண்டி அந்த தேசத்தின் ராஜாவுக்கு முன்பாக அவன் பெரிய மனுஷனா இருந்தான். ராஜா கிட்ட இந்த மாதிரி ஆர்மி ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய படைத்தலைவன்கள் இருப்பாங்க. ஆனால் ராஜாவுக்கு பிரத்யேகமாய் நாகமான தெரியும். நாகமான பேர் சொல்லி கூப்பிடும் அளவிற்கு அந்த ராஜாவுக்கு பரிச்சயமான ஒரு படைத்தலைவன், அவன் பெரிய மனுஷனா இருந்தான்.
அவன் எண்ணிக்கை உள்ளவனாய் இருந்தான். அவனுக்குன்னு பார்த்தா திரளான ஜனங்கள். அவனுடைய படையில, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அவன் குடும்பத்துல அவன் எண்ணிக்கையுள்ள மனுஷனாய் இருந்தான். அவன் சொன்னாலே ஒரு பெரிய டீம், நாகமான் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய டீம் அவனோடு கூட எழும்பி இருக்கும்படி ஒரு பெரிய எண்ணிக்கையுள்ள மனுஷனா இருந்தான். அவனுக்கு சீரியாவுடைய ரட்சிப்புக்கான வழி வாசல்களை இந்த நாகமான் வழியாக கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் சீரியாவுக்கு இந்த நாகமான் வழியாக இவன் படை தலைவனாய் படையை நடத்தி கொண்டு போகும்போது அநேக யுத்தங்கள்ல, அநேக போர்கள்ல இந்த நாகமானை கொண்டு அந்த சீரிய தேசத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடும்படிக்கு அவன் தேவனாலும் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். அவன் மகா பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஒரே வசனத்துல அந்த ஆளுக்கு 5 டைட்டில், வேறுபட்ட கோணத்துல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அவனுடைய சமூக வாழ்க்கையில, அவனுடைய தொழிலுக்கு அடுத்த, வேலை கெடுத்த காரியத்துல, அவனுடைய தனிப்பட்ட வாழ்வை கெடுத்த காரியத்துல அவன் அநேகருக்கு நன்மை செய்கிறவனாய், அவன் இஸ்ரவேல் அந்த ஜனங்களுக்கு மத்தியில சீரியர்களுக்கு அவன் ரட்சிப்பை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட நபராய் இருக்கிறார். இவ்வளவு ஸ்லாக்கியங்கள் கொண்ட ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு இந்த ஒரே வசத்துல சொல்லுது. கடைசியான பகுதி, மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இவ்வளவு டைட்டில், இவ்வளவு பெருமை, இவ்வளவு மேன்மை இருக்கக்கூடிய இந்த நபருக்கு, இந்த நாகமானுக்கு ஒரே ஒரு பிரச்சனை. அவனை தொடர்ந்து வாதித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. அவன் படையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், ராஜாவுக்கு முன்பாக நின்றாலும், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் அவனை விடாது அவனை துரத்தி கொண்டிருக்கிற, அவனோடு இருந்து தொடர்ந்து அவனை வருத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை அவன்கிட்ட தொடர்ந்து இருந்துச்சு. அவன் குஷ்டரோகியாய் இருந்தான். ஒரு பெரிய தேவ மனுஷனாய் அல்லது ஒரு பெரிய படை தலைவனாய் அவனை கொண்டு பல யுத்தங்கள்ல வெற்றி பெற்ற ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் இருந்தா எப்படி இருக்கும்? அவன் எவ்வளவாய் கூனி குறுகி போயிருப்பான். அவன் வெளியில பார்க்கும்போது படைத்தலைவர் வர்றாருன்னு சொல்லுவாங்க. அது எந்த படைத்தலைவர்ப்பா? நம்மகிட்ட நிறைய படைத்தலைவர்கள் இருக்காரு கேட்டா அவனை சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கவங்க மெதுவா, அவர் தான்ப்பா, அவர்தான், அவர்தான் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க? எப்பா குஷ்டரோகம் வந்திருக்கலாப்பா, அந்த ஆள் தான். ஏன் அவனுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு, பெரிய விடுதலையை கட்டளையிட்டு அவன் வெற்றி வாகை சூடினவனாய் அவனுடைய தேசத்தின் தலைநகருக்கு ராஜாவை பார்க்க திரும்பி வாரான். யுத்தத்துல வெற்றி பெற்று திரும்பி வாரான். எந்த படை, எந்த தண்டுகள் முன் சென்று இந்த வெற்றியை சுதந்திரித்தன, எந்த ட்ரூப் போய் இந்த படையை வின் பண்ண வச்சிருப்பான், எந்த படைகள் முன் சென்றது அப்படின்னா நாகமான் படை அப்படின்னு சொல்லுவாங்க. நாகமானின் ட்ரூப் போச்சுன்னா யாருக்கும் தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க? எப்பா குஷ்டரோகம் இருக்குல்லப்பா, அந்த ஆளுதான், அந்த ஆளுதான், அவர் தான் போய் வின் பண்ணிட்டு வர்றாரு. எல்லா இடத்திலும் தொடர்ந்து இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 5 பெரிய பட்டங்களை எல்லாம் மேற்கொள்ளும்படிக்கு அவன் தன் சரீரத்தில் இருந்த ஒரு பலவீனத்து நிமித்தம் அநேக விதமாய் அவன் நிந்தனைக்கு உட்பட்டவனாய் இருந்தான். அவனுக்கு நேரடியா யாரும் இதை நிந்திக்க முடியாது. அவன் இங்க வரும்போது படைத்தலைவர்னு சொல்லி எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிச்சிருப்பாங்க. அவன் அந்த பக்கம் போன உடனே இன்னும் கொஞ்சம் வியாதி கூடிக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருகிட்டே தான் இருக்குது, அப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் இருக்குதுன்னு தொடர்ந்து அவன் காதுகள் கேட்க, அவன் அங்கதான் போயிருப்பான். அவனை குறித்த நிந்தையான பேச்சு அவனுடைய காதுகள்ல கேட்டிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க இருப்பீங்க, பெரிய பொறுப்புகள் இருப்பீங்க, தொழில்ல, வேலை வாய்ப்புல, பெரிய பிசினஸ் பண்றதுல, பொருளாதாரத்துல, அநேக பகுதிகளில் நீங்கள் மற்றவருடைய கண்கள்ல ஒரு உயர்வான ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருந்திருப்பார். ஆனால் ஏதோ ஒரு பகுதியில உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற தொடர்ந்த போராட்டம், அந்த ஒரு போராட்டம் உங்களை இவ்வளவு ஸ்லாக்கியங்களை, இவ்வளவு பாக்கியங்களை உங்களால முழுமையாய் ருசிக்க முடியாதபடிக்கு உங்களை அரித்து கொண்டே இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு திட்டமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாகமான் வெளியில பார்க்கிறதுக்கு எவ்வளவு
அவருடைய படைத்தலைவனுக்குள்ள டைட்டில், அவள் எவ்வளவு பெரிய பட்டங்கள் இருந்தாலும் அவனுக்குள்ள 24 மணி நேரமும் அரித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஐயோ எனக்கு இந்த வியாதி இருக்குதே, எனக்கு இந்த பலவீனம் இருக்குதே, எனக்கு ஏன் இந்த வியாதி, நான் வேற ஏதாவது செய்துட்டேனா, எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, நான் இப்படி பண்ணிட்டேனா அப்படி பண்ணிட்டேனா, எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன், இதுக்கு தீர்வு கிடையாதா, இது அப்படி செஞ்சா தீர்ந்துருமா இப்படி செஞ்சா தீர்ந்துருமா, அவனுக்கு இருக்கிற தொடர்ந்த போராட்டம் இது ஒருத்தருக்கும் தெரியவே தெரியாது. தனக்குள்ளாக புழுங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். வெளியரங்கமான வாழ்க்கையில பராக்கிரமசாலிகளாய், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய், கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் நம் திருச்சபையில கூடி வந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சத்துருவானவன் உங்களை ஓயாமல் குற்றம் சொல்லும்படிக்கு, ஓயாமல் உங்கள் சிந்தையை அரித்து கொண்டிருக்கும்படிக்கு அவன் உங்களுக்குள்ள விதைத்திருக்கிற ஒரு நோய் போன்ற காரியம், அது உலகத்தின் ஜனங்களுக்கு தெரியாது, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு தெரியாது, ஆனால் சதா காலம் என்னை வாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருக்கும் என்றால், என் ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமான இந்த வார்த்தைகளை தந்து நிச்சயமாகவே ஒரு விடுதலையோடு நீங்கள் கடந்து செல்ல உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு தெரியாதுங்க, உங்கள் இருதயத்தின் பாரம், உங்கள் இருதயத்தின் வேதனை, என்னுடைய சதா காலமும் என்னை அரித்து கொண்டிருக்கிற அந்த பாரத்தை குறித்து நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. எனக்கு இப்படிப்பட்ட சமுதாயத்துல பேர் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட விஷயம் சபையில் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட காரியம் என் குடும்பத்தில் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த காரியம் பெரிய அழுத்தத்தை கொடுக்குமானால், உங்கள் இருதயத்தின் பாரங்களை நன்றாய் அறிந்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை நிச்சயமாய் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகமானுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த காரியத்தை நாம் வேதத்தின் வெளிச்சத்தில் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் விடுவிக்கிற தேவராய் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். உங்களை நிச்சயமாய் விடுவித்து தான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் என்னை விடுவித்து அனுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கட்டும். இதுவரைக்கும் எந்த மனுஷனுக்கும் தெரியாத ஒரு பாரம் எனக்குள்ள இருந்தது, ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மனதுருகிற கர்த்தர். எந்த மனிதனை குறித்தும் எந்த ஜனத்தை குறித்தும் அவருக்கு இருக்கிற மனதுருக்கம், எந்த மனுஷனுக்கும் இருக்கிற இந்த சொந்த குடும்பத்தின் நபர்களுக்கு இருக்கிற மனதுருக்கத்தை பார்க்கிலும், அல்லது ஒரு கரிசனையை பார்க்கிலும், இரக்கத்தை பார்க்கிலும், நம்முடைய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மேல வைத்திருக்கிற மனதுருக்கத்தின் அளவு ரொம்ப 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 பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மனதுருகிற ஒரு நல்ல கர்த்தர். இன்னைக்கு நாகமான் மேல மனதுருகின ஒரு நல்ல கர்த்தர். அவன் சீரிய தேசத்தானா இருந்தான், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியல, ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. அவன் மேல மனதுருகினார். அவன் மேல மனதுருகி வேதத்துல வாசிக்கிறபடி தொடர்ந்து வாசிக்கிறோம். அந்த வாசிக்கும் போது தெரியும், அவனுடைய மாம்சம், எந்த மாம்சம் தொடர்ந்த குஷ்டரோகத்தினால வாதிக்கப்பட்டு இருந்ததோ அதன் சுவடு கூட தெரியாதபடிக்கு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல ஆண்டவர் ஒரு பரிபூரணமான சுகத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அந்த சீரியா தேசத்துடைய படை தலைவனுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் நிச்சயமாகவே செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவர் நல்லவர். அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் மனதுருகி தொட்டு சுகமாக்குகிற கர்த்தர். ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது மற்றவங்க பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருந்துச்சு. அவர் திரளான ஜனங்களை, நம்ம மத்தேயுல வாசிக்கிற 9ஆம் அதிகாரத்துல திரளான ஜனங்களை பார்த்த போது அவர் மனதுருகினார். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்லி அறுப்புக்கு எஜமானிடத்துல அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி அப்படி ஜனங்களை பார்க்கும் போது மற்றவங்க பார்க்கிறபடி பார்க்கல. அப்பா இவங்க எப்படி இருக்காங்க பாருப்பா, என்னமா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, என்னமா புது சாரி கட்டிருக்காங்க, புது ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க, அப்படி மற்றவங்க பார்வையில் அப்படிதான் இருப்போம். ஆனால் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற, உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிற நல்ல ஆண்டவருக்கு உங்களுடைய பாரம் நன்றாக விளங்கும். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷன் நான் சொன்னாலும், ஒருவேளை வாழ்க்கை துணை, கணவன், மனைவி, ஐயோ என் பாரத்தை என் வீட்டுக்காட்ட சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டுகிறாரு, என் மனைவிட்ட இந்த விஷயத்தை சொன்னா அவ புரிஞ்சிக்கவே மாட்டுகிறாரு, யாருக்கு சொல்லி விளங்காத காரியத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன்.
அந்த மனதுருக்கத்தின் தேவன் நாகமானுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார். இன்றைக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமான அற்புதத்தை செய்வார். சங்கீதம் 40:17 இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். போதுமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். என்னுடைய இருதயத்தின் பாரங்களை குறித்து வேற யாருக்குமே தெரியாது. ஒருவேளை என்னுடைய பலவீனத்தை குறித்து மற்றவர்கள் அசட்டை பண்ணலாம், அல்லது என் காதுகள் கேட்க என்னை நிந்திக்கலாம். இவ்வளவு சிறுமைப்படுகிற சூழல்ல, இவ்வளவு நிந்தைக்கு மத்தியில என்னை குறித்து விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர், என்னை குறித்து நினைவாயிருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு சிறுமையான ஒரு பகுதியில, சிறுமையான சூழல்ல, உலகத்தின் பார்வையில தெரியாது, நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் மேல அவங்க பார்ப்பாங்க, ஏப்பா இவ்வளவு பெரிய வீடா, இவ்வளவு பெரிய காரா, இவ்வளவு பெரிய பணமா, இவ்வளவு பெரிய வேலையா, இவ்வளவு பெரிய பராக்கிரமமா, இவ்வளவு காரியங்களை செய்யறாங்களா, அவங்க தட தட தடன்னு ஒன்னொன்னா செஞ்சுட்டே இருக்காங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் நம் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை ஆண்டவர் அறிந்தவரா இருக்கிறார். நம்மேல் நினைவா இருக்கிற ஒரு நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாகமானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சில ஆயத்தங்களை நாகமானுக்கு முன்கூட்டியே செய்து வைத்திருந்தார். ஒரு தேவ புள்ள வேதத்தின் வெளிச்சத்துல தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த பரிசுத்த வேதத்தின் வெளிச்சத்துல விளங்கி கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில என்றைக்கு வெளிப்படையாய் வருகிறதோ, அல்லது இந்த வெளிச்சம் எப்பொழுது அவங்க இருதயத்துல உதிக்குதோ, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கென்று சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற புரிந்து கொள்ளுதல் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில என்னைக்கு வருதோ, அன்றைக்கு ஆண்டவர் நமக்கென்று ஆதாயம் பண்ணி வைத்திருக்கிற அல்லது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நாம் படிப்படியாய் சுதந்திரித்துக் கொள்ள முன் சென்று கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கென்று ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கென்று ஆண்டவர் நான் நினைவுகள்ல தோன்றாத ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான்ற ஒரு புரிந்து கொள்ளுதல வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொண்டு அதை நம்பி முன் செல்லும் போது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நிச்சயமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாகமானுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு விடுதலையை, ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பூரண சுகத்தை ஆண்டவர் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் நாகமான் அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து அவனுக்கு ஆண்டவருடைய அன்பு, ரட்சிப்பின் தேவனுடைய வார்த்தைகள் அந்த சிறு பெண் வழியாக, அவனிடத்துல வேலைக்காரியாக அடிமை பெண்ணாக இருந்த ஒரு சிறு பெண்ணின் வழியாக ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அந்த வார்த்தையை அவன் அப்படியே நம்பினா, தொடர்ந்து ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஒவ்வொரு காரியத்தின் வழியாக கடந்து சென்று ஆண்டவர் அவனுக்கென்று முன்குறித்த ஒரு பெரிய விடுதலையை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். ஒவ்வொரு படிநிலைக்கு போகும்போதும் ஆண்டவர் எனக்கு இதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நிச்சயத்தை நாகமான் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்மிடத்துல சத்துரு செய்திருக்கிற பெரிய தந்திரம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை நமக்கென்று, திரளான காரியங்களை நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் போது அதை ஃபுல்லா கண்ணை மறைச்சிருவான். உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ அவ்வளவுதான், இந்த குஷ்லோகத்திலே நீ சாக வேண்டியதுதான், இந்த கடன் பிரச்சனையிலே நீ சாக வேண்டியதுதான், இந்த யாருக்கும் தெரியாத இந்த பாவத்துல, இந்த சாபத்துல, இந்த போராட்டத்தில் நீ அப்படி இருந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டியதான்னு சொல்லி நமக்குள்ள சத்துரு ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்களை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய விசுவாச கண்களை அடைத்து போடுகிறான். ஆயத்தம் பண்ணினவைகளும் அங்கதான் இருக்கும், அதற்கென்று வாஞ்சியோடு இருக்கிற நானும் அங்கதான் இருக்கிறேன், எனக்கு அதை தர விருப்பமுள்ள ஒரு நல்ல ஆண்டவர் இங்கதான் இருக்கிறாரு. ஆனால் ஆயத்தம் பண்ணினவைகளை நான் காணாதபடிக்கு என் விசுவாச கண்களை அடைத்து என்னை அதே நிலைமையில இருக்கும்படிக்கு பிசாசானவன் தொடர்ந்து நான் அதே காரியத்தில் இருக்கும்படிக்கு வஞ்சகமான காரியங்களை செய்கிறான். தேவ பிள்ளைகள் வேதத்தின் வெளிச்சத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற காரியங்களை விளங்கிக் கொண்டு அதை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நாகமான் அதை விளங்கி கொண்டான். நாகமான் ஆண்டவர் அவனுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை அறிந்து கொண்டான். அதை சுதந்திரித்து ஒரு பூரண விடுதலையை அனுபவித்தான். இன்றைக்கு கூடி வந்திருக்கிற ஜனங்கள்ல எத்தனை நாகமான்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர்கள் பார்க்கும்போது சொசைட்டில, சமுதாயத்துல, சபையில, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில பெரிய நபர்களா இருப்பாங்க. அவங்கள குறித்து சொல்லும் போது, அப்பா அந்த பெரிய வீடு இருக்கே, அந்த வீடா, அவங்க வீடா, அந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறாரு, இங்க இருக்கிறாரு, இந்த வெளிநாட்டுல இருக்கிறாரு, ஐயோ அவரா, ஐயோ இவரா, ஐயோ அந்த அக்காவா, அப்படி வேறுபட்ட அடைமொழிகள் இருக்கலாம். இருதயத்தில் இப்படிப்பட்ட வாதிப்போடு கூட அந்த சுகம் எனக்கு கிடைக்காதா, என்னை தொடர்ந்து அரித்துக் கொண்டிருக்கிற அந்த பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்காதா நீங்க எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களோடு பேசுறார்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்துட்டார். அந்த விடுதலை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் யாருங்கிற வெளிச்சம் முதலாவது அவசியம். இவ்வளவு ஆயத்தங்களை ஆண்டவர் எனக்கு பண்ணி வைத்திருக்க முடியுமா? ஐயோ நான் இதுக்கு தகுதி இல்லையே. அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும். அவைகள் எல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இந்த நாகமானை போல, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து ஆண்டுகளா இருக்குதே, இவ்வளவு நாட்களா இருக்குதே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதானா? ஆண்டவர் உங்களுக்கென்று அந்த விடுதலையை முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை ஒரு தேவ பிள்ளையாய், ஒரு விசுவாசியா ஆண்டவரை நம்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கான தீர்வுகளை ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதை முதல்ல ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை தான் தொடர்ந்து முன் செல்ல முடியும். ஆண்டவர் நமக்கான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதத்துல ஒரு சில சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதன் வழியாக என்னுடைய பிரச்சனைக்கு மத்தியில ஆண்டவர் எனக்கான எல்லாவற்றையும் ஆண்டவர் சவதரித்து வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் கூட என்னோடு கூட வேதத்தை திருப்பலாமே. இங்க ஃப்ரண்ட்ல இருக்க 2 தங்கச்சி மாதிரி தான் திருப்புறாங்க. பின்னாடி வரைக்கும் எல்லாரும் பைபிள் எடுத்து எல்லாரும் திருப்ப முடியுமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய காரியம் நினைச்சாலும், எவ்வளவு பெரிய அளவுன்னு சொல்லி காண்பித்தாலும், நம்முடைய யோசனையின்படி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு கையை நீட்டி சொன்னாலும் அது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, 2 பசங்க இந்த லீவ் எல்லாம் வருதுல்ல, கோடை விடுமுறை எல்லாம் வருது இல்ல, 2 பசங்க இங்க இருந்து டூருக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பையன் எவரெஸ்ட பாக்குறதுக்கு அவங்க அப்பா கூட்டு போயிருக்கிறாரு. எவரெஸ்ட் சிகரம் தெரியும்ல, உலகத்திலேயே உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் சிகரம். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை பாக்குறதுக்கு ஒரு பையன் போயிருக்கிறான். இன்னொரு பையன் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன, இந்த பக்கம் ஒரு மலை இருக்குல்ல, அது ஒரு குன்று இருக்குது, இந்த பக்கம் ஒரு 2 அடுத்த 2 வள்ளியூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு ஒரு சின்ன பொத்தை, சின்ன கொன்று இருக்குல்ல, இந்த பையனை பக்கத்துல எங்கேயோ கூட்டு போயிருக்கும் போது அவன் இதை பார்த்துருக்கிறான். 2 பேரும் ஸ்கூல் திறந்த உடனே உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. உட்கார்ந்து பேசும்போது சொன்னாங்க, இந்த பையன் அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலே அந்த பையன் சொல்றான், நான் ஒரு பெரிய மலையை பார்த்தேன் அப்படிமா. இவ்வளவு பெரிய மலைடா, இவ்வளவு பெரிய மலைன்னு சொல்லுவான். அப்புறம் அந்த எவரெஸ்ட் பார்த்த பையன் இருக்கான்னு அவன் சொல்லுவான், நீ பார்த்த மலை எப்படின்னு தெரியாது, நான் ஒரு பெரிய மலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு உண்மையிலேயே பெரிய மலை, உலகத்திலேயே உயர்ந்த சிகரத்தை பார்த்துட்டு வந்து, அந்த பனிமலையை பார்த்துட்டு வந்து இந்த குட்டி பையன் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் சொன்னான்னா, எவ்வளவு பெருசு சொல்லு, இவ்வளவு பெருசு இருக்குமா அந்த பையன் கேட்பான். அப்ப இந்த பையன் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? 2ஆம் கிளாஸ் பையன் எவ்வளவு பெரிய மலைன்னு சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவன் 2 கையும் காட்டி இவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லுவான். ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் 2 கையை விரிச்சு இவ்வளோ பெரிய மலைன்னு சொன்னா அது எவரெஸ்டுடைய அகலத்திற்கு சரியாக முடியுமா? இதுதான் ஒரு தேவ பிள்ளை. தேவன் எனக்கு பண்ணியிருக்கிற ஆயத்தம் இவ்வளோ பெருசுன்னு சொல்லும் போது, ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணவைகளை நம்முடைய கண் காணல, நம்முடைய காதுகள் கேட்கல, நம் இருதயத்துல தோன்றவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவருங்க. நமக்கென்று பெரியவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இன்னைக்கு நம்ம சொல்ற எல்லா வாக்கு தத்தங்களும், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அதை தரேன்னு சொல்லியிருக்கிறார், இதை தரேன்னு சொல்லியிருக்கிறார், எனக்கு இதெல்லாம் தரேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், நித்திய ஜீவன், இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இருக்கிற அந்த பெரிய நித்திய வாழ்க்கை, அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பெரிய வாழ்க்கை, இந்த பூமிக்கு எடுத்த காரியத்துல ஆண்டவர் நமக்கென்று திட்டம் பண்ணியிருக்கிற காரியங்கள், எப்படி ஒரு 2ஆம் கிளாஸ் சிறு பையன் தன் கையை நீட்டி இவ்வளோ ஆண்டவர் எனக்கு தருவார்னு சொல்றது போலதான், அவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்கென்று ஆதாயம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை நம்முடைய புரிந்து கொள்ளுதலின்படி நாம் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடிய காரியம் இவைகள் அல்ல. இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியத்தை என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேலின் புத்தகம் 1 சாமுவேல்ல 9ஆம் அதிகாரத்துல வேகமா வாசிக்க வேண்டியிருக்கு. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். சவுல் தன்னுடைய கழுதையை தொலைச்சிட்டான், அவன் போய் தேடிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு பகுதியா தெரிஞ்ச சம்பவம், பைபிள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் சொல்லிடுறேன், அப்புறம் வாசிக்கிறேன். இந்த சவுல் கழுதையை தேடி போறான், ஆனால் அவனுக்கு என்று ஒரு ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஒரு கழுதையை தேடி போனவன் கழுதை கிடைக்கட்டுமான்னு வந்தது. இங்க வரும்போது என் கடன் பிரச்சனை போட்டுன்னு வந்திருக்கலாம், இங்க வரும்போது ஏதோ ஒரு காரியம் எனக்கு நடந்தா போதும், என் பிள்ளை கல்யாணம் நடந்தா போதும், எனக்கு இந்த வியாதி மட்டும் நீங்கினா போதும், எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சா போதும், ஒரு வேலை கிடைச்சா போதும், ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்கு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற ஆயத்தம் கண் காணவே முடியாது, உங்கள் இருதயத்தில் தோன்றவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த சவுல் தன் காணாமல் போன கழுதையை தேடுறதுக்காக வந்தான். அவனை ராஜாவா ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்த்த நல்ல ஆண்டவர். 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அவன் வருவதற்கு முன்பாகவே அவனுக்கென்று தீர்க்கனை கொண்டு, தேவ மனுஷனை கொண்டு அவனுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்த ஒரு பெரிய புசிப்புக்கென்று ஒரு பெரிய ஆகாரத்தின் ஒரு விசேஷித்த பங்கு. 23, 24 வசனங்கள் வாசிக்கலாமா? பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, இது உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல், நல்லா கவனிச்சு பாருங்க, நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டது, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த நாகமானுக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த விடுதலை, நாகமான அந்த சிறு பிள்ளை படையெடுத்து போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கான சுகத்தை ஆண்டவர் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருந்தார். அவனுக்கான அனுமதியை அந்த ராஜா ஒரு மடல் எழுதி, ஒரு ஓலை எழுதி, இது அந்த ராஜாவிட்ட போய் கொடு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கிறேன், அதை கொண்டு போய் கொடுன்னு அந்த ராஜா அதை எழுதி தருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் நாகமானுக்கென்ற ஆசீர்வாதத்தை, நாகமானுக்கென்ற விடுதலையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடவராயிராதபடிக்கு
நீ நீ கடலுக்கு போய் தூண்டில் தூண்டில் போட்டு முதலாவது முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். ஓ, எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்றைக்கு இந்த காரியத்திற்கு இவனுக்கு இந்த பணம் தேவை, இந்த வரி செலுத்தும்படிக்கு இந்த காரியம் தேவைன்றத ஆண்டவர் எப்போதோ ஆயத்தம் பண்ணி அந்த மீன், நான் நம்புறேன் அந்த பேதுரு வலையில அந்த தூண்டில இந்த பக்கம் போடுறதுக்கு பதிலா அந்த பக்கம் போட்டா அந்த மீன் பரிதபிச்சே ஓடி வந்திருக்கும். ஐயோ, இவன் இப்படி போய் இந்த பக்கம் போட சொன்னா அந்த பக்கம் போடுறானே, எப்படியாவது நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றணுமே, எப்படியாவது இவனுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மையை நான் அவனுக்கு தரணுமேன்னு சொல்லி அந்த போட்டை சுத்தி சுத்தி வந்திருக்கும். அவன் இந்த பக்கம் தவறுதலா தூண்டில போட்டாலும் அங்கேயும் ஓடி வந்து, ஐயோ எப்படியாவது எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ லோகத்தின் ஆண்டவர் எனக்கென்று நியமித்த இந்த காரியத்தை நான் நிறைவேற்றும்படிக்கு அந்த தூண்டலை எங்க போய் அவன் தவறுதலாய் போட்டாலும் அங்க ஓடி வந்து வேகமா அவன் தூண்டில கவ்வி வேகமா வெளியில போட்டுக்கு வந்து வேகமா அவன் வாயை திறந்து பார்க்கிறதுக்கு அந்த மீன் பரிதபித்து ஓடி வந்திருக்கும். வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதாக. ஆண்டவர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை அது உங்களை தொடருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு அந்த நம்பிக்கையும் அந்த நிச்சயம் வேணும். வெறுமனே அந்த குஷ்டரோகத்தை, அந்த மாறாத வியாதியை அல்லது மாறாத அந்த சூழலை அல்ல நாம் பார்க்க வேண்டியது, தேவன் இந்த காரியத்துல எனக்கு எவ்வளவு நன்மை செய்கிறவரா இருக்கிறார் என்ற அவருடைய புரிந்து கொள்ளுதலோடு தேவ பிள்ளை பார்க்கும் போது இந்த சூழ்நிலைகளை அல்ல, இந்த சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நிச்சயத்தோடு கூட பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை பார்த்து 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 இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ வரிப்பணம் கொடுக்கலையே, ஐயோ அதை கொடுக்கலையே, ஐயோ இதை கொடுக்கலையே, ஐயோ அப்படின்றது இல்ல. இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற, இந்த சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற, இந்த சூழ்நிலைகள் மேல முழு அதிகாரம் செலுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் என்கிட்ட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு இந்த சூழ்நிலை எம்மாத்திரம், இந்த சூழ்நிலையை மாற்ற என் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறது என்று கேட்டார்கள். எல்லாம் பண்ணணும், நானே பண்ணி எல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இருக்கிற பெரிய தடை, தேவன் என் மேல கரிசனை உள்ளவர் இல்லை என்பதாக சத்துரு சொல்லிடுவான். நல்ல தேவ பிள்ளைகள் விளங்கி கொள்ளணும். எல்லாம் நானே தான் செய்யணும், எல்லாம் நானே தான் கஷ்டப்பட்டு நானே உழைச்சி என்னுடைய பலத்துல ஏன் பராக்கிரமத்துல சம்பாதிச்சு நானே செஞ்சாதான் உண்டுன்னு அல்ல. அவைகள் கல்வாரியில ஆண்டவர் நமக்கு செய்து முடித்திருக்கிற நன்மைகளை விசுவாசித்து என்னுடைய பங்களிப்பை நான் செய்யணும். ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினால எனக்கு ஒரு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார், அவைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்கம்மா. அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீடு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். போதுமா? நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவிடத்துல வினவும் போது, ஆண்டவிடத்துல கேட்கும் போது, ஆண்டவரே, அதுதான் ஜெபம்னு சொல்றோம். நிறைய பேர் என்னன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கறதே கிடையாது, ஜெபம் பண்றதே கிடையாது. ஆண்டவருக்கு என்று புசிக்க, பஸ்காவை புசிக்கும்படிக்கு நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றேன், என் தேவனுக்காண்டி அதை பண்றேன், என் தேவனுக்காக இதை பண்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாம்சீக வைராக்கியத்துல ஜெபிக்காதபடி, தேவனிடத்துல கேட்காதபடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவர்களால எந்த காரியத்தையும் கர்த்தருக்கென்று செய்ய முடியாது. இந்த சீஷர்கள் ஞானம் உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்துல முதல்ல போய் கேட்கிறாங்க. அதுதான்
அதுதான் ஜெபம். ஜெபம் என்ன பண்றாங்க? ஆண்டவரே, பஸ்காவை புசிக்கும்படிக்கு நாங்கள் எங்கு ஆயத்தம் பண்ண நீர் சித்தம் உள்ளவரா இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேலை கெடுத்த காரியத்துல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். இந்த தொழிலுக்கு எடுத்த, இந்த படிப்புக்கு எடுத்த காரியத்துல எனக்கு ஒரே நேரத்துல 2-3 விஷயங்கள் வந்திருக்குது. நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர். மண்டையிலிருந்து யோசிச்சு இதை விட இது பெஸ்டா இருக்கும், அதை விட அது பெஸ்டா இருக்கும், எல்லாம் உங்க மூளை அறிவின்படி மாத்திரம் நடக்குமானால் கர்த்தருடைய அனந்த ஞானத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். அவருடைய ஆதியில் இருக்கிற காரியத்தை, அந்தத்தில் இருக்கிற காரியத்துல ஆதியிலே அறிந்து கொள்ளுகிற அந்த தேவனுடைய அனந்த ஞானத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். நீங்க பிரயாசப்பட்டு 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 ஒரு பெரிய விளைவை பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்துல ஜெபத்தின் வழியாக கேட்கும் போது ஆண்டவர் தம்முடைய அனந்த ஞானத்தின் வழியா, இதுக்கு போங்கப்பா, இந்த விஷயத்தை செய்யுங்கப்பா, லகுவாய் காரியங்களை முடியும்படிக்கு அவை சகலத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எல்லா காரியத்திற்கும் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஐயே உயர மாட்டேங்க. ஹல்லேலூயா. நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, நான் கர்த்தருக்கென்று பஸ்காவை புசிக்க இடத்தை ஆயத்தம் பண்ணு அவர் அப்படியே மறுதளிச்சுட்டு அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்காம கிளம்பி போயிடுறது. அப்படியே பார்த்துட்டே போறது. எங்கேயாவது நல்ல இடம் இருக்குமா, ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்யணும். இப்ப நீ அவர்கிட்ட கேட்டுட்டேன்னா போதும், அவர் எல்லாமே கம்பளி முதலாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மேல் வீட்டறைய அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வந்து கேட்டா போதும், அதை கரெக்டா கைட் பண்றதுக்கு, அதை நேரா வழி நடத்துறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கென்று சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நமக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நம்முடைய மனசுல தோன்ற கூட இல்லை. நம்ம இருதயத்துல அப்படி யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளவு நன்மைகளை நம் ஆண்டவர் நமக்கென்று ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும். கேட்பீங்களா? ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்திலேயே போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? இந்த காரியத்தை குறித்து நான் எப்படி முன் செல்ல சித்தமா இருக்கிறீங்களா? இந்த காரியத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்னப்பா? எங்களுக்கு நீங்க பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்களே, இந்த காரியத்துல நாங்க ப்ரொசீட் பண்றது எங்களை வழி நடத்துங்க. அப்படி கேட்கும் போது நாம் நினைக்கிற நன்மை இல்லை. அவங்க ஏதோ சாதாரணமா ஒரு இடத்த மட்டும் தான் கேட்டாங்க. அங்க கம்பளம் ஆயத்தம் பண்ணியாச்சு. இந்த கம்பளத்தை தூக்கிட்டு போக வேண்டாம், கம்பளத்தை யார்ட்டையோ போய் கேட்க வேண்டாம். அவைகள் எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்ட பெரிய வீடு, மேல் வீட்டறை ஒண்ணு ஆயத்தமாய் காத்திருக்குது. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பதற்கு தவறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் நமக்கென்று சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்ல ஆண்டவர். மார்க் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலாமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஒருவரோடு பேசிக் கொண்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல ஒருவரோடு பேசிக் கொண்டாங்க. இந்த கல்லை நமக்காக யாரு தள்ள முடியும்? எவ்வளவு பெரிய கல்லு, பெண்களாகி நான் இந்த விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு ஒருவரோடு பேசிக் கொண்டாங்க. நம்மள அநேகர் பேசிக்கொண்டு உட்கார்ந்துருவோம். அல்லேலூயா. ஆமாக்கா, இப்படிதாங்க பெரிய கல்லுக்கா, ஐயோ அப்படிக்கா பெரிய பிரச்சனைக்கா, இதெல்லாம் எப்படிதான்? ஆமாக்கா, எனக்கும் அப்படித்தாக்கா இருக்கு. உட்கார்ந்து அழகா பேசிட்டு 2 பேரும் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம ஜெபிப்போமா? எங்க ஜெபம்? 2 பேரும் பேசும்போதே விசுவாசம் ஒண்ணுமே இல்ல. விசுவாசத்துக்கு பரீட்சை வச்சா 0, அதுல மார்க்கே இல்ல. ஆமாக்கா, எப்பதான் மாறும்னே தெரியல, இப்படிதான் இருக்கு. உங்க பிரச்சனை கூட பரவாயில்லக்கா. ஏன் விசுவாசத்துல எந்த வார்த்தைகளும் வரல. பேசினது எல்லாமே விசுவாசத்தை வலுவிழக்க பண்ணுகிற, விசுவாசத்தை சோர்ந்து போக பண்ணுகிற, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தையும் எடுத்துக்கொண்டு போகிற காரியங்களை கொண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஜெபிக்க முடியும்? இந்த ஸ்திரீகள் 2 பேரும் அதை பேசிட்டு அப்படி நிக்கல, அந்த இடத்திற்கு போய் பார்க்கிறாங்க. அங்க பார்க்கும்போது அவர்களுக்கென்று கல் புரட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா.
அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, என்ன நோக்கத்தை செயல்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்களோ, என்ன நோக்கத்தை அவர்கள் வாஞ்சித்தார்களோ, அதில் இருக்கிற தடைகளை குறித்து பார்க்கல. அவர்கள் தொடர்ந்து முன் சென்றாங்க. அவர்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு நிச்சயம் இருந்தது. ஆண்டவர் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவார்னு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்னு தெரிஞ்சிச்சு. அவர் உதவி செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு தெரிஞ்சிச்சு. அதனால கல்லறைக்கு போய் பார்த்தாங்க. ஆண்டவர் சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனா இருந்தபடினால அவைகள் எல்லாம் கல் புரட்டி போடப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டதா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று உதவி செய்யும்படிக்கு அவருடைய தூதர் கூட்டத்துல நிறைய பேரை வைத்திருக்கிறாருங்க. நிறைய நபர்களை நமக்கு வைத்திருக்கிறார். நிறைய அரசாங்கத்துல, நிறைய தனிநபர்களை, நிறைய இடங்கள்ல தேவ பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் அதிகம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம முன் செல்லணும். அவருடைய வார்த்தையின்படி அந்த வசனத்தை விசுவாசித்து முன் செல்லணும். நாகமான் தன்னுடைய குஷ்டரோகத்தை நினைத்து 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 வீட்டுக்குள்ள அப்படியே படுத்தே கிடந்து ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு, ஐயோ இப்படி ஆயிட்டேன்னு படுத்தே கிடந்தான்னா அவன் குஷ்டரோகத்திலே செத்து போயிருப்பான். அவனுக்கு ஆயத்தம் பண்ண காரியம், அவன் அந்த சிறு பெண்ணை பிடிச்சிட்டு வந்த அந்த சிறு பெண், அவள் ஆண்டவரால் ஆயத்தம் பண்ணப்பட்டவள். இயேசு கிறிஸ்து கல்வாரியில நமக்கு செய்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அதே போல அங்க ஒரு தீர்க்கன் இருக்கிறார். யெகோவா தேவனை விசுவாசிக்கிற ஒரு தீர்க்கன் இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியிடத்துல போகும்போது உனக்கு சுகம் உண்டாகும், கல்வாரிடத்துல வரும்போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் அறிவிக்கிற ஒரு நல்ல சுவிசேஷத்தை அந்த மகள் சொன்னாள். அந்த மகள் அங்கேதான் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தால், நான் யாரையும் பார்க்க விரும்பல, நான் யார் சொல்றதையும் கேட்க விரும்பல, எனக்கே குஷ்டரோகம், என் பிரச்சனையே பெருசு, யார் சொல்றதையும் நான் கேட்க விரும்பலன்னு தன்னை அடைத்து கொண்டு அவன் ஒடுங்கி போயிருப்பான். ஆனால் அவன் இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை, பெரிய நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவன் காது கொடுத்து கேட்டான். ஆமா, இப்படி ஒரு நன்மை இருக்குது, அந்த சிறுப்பன் சொல்ற காரியத்துல ஒரு நன்மை இருக்குது. அவன் காது கொடுத்து கேட்டான், அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இன்றைக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற இந்த வார்த்தைகள், ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த வார்த்தை இப்படி கேட்டு அப்பாடா பிரசங்கம் முடிஞ்சிச்சுப்பா அல்லேலூயா சோத்திரன்னு போயிட்டு வாங்கி வச்சிருக்கிற மட்டனோ சிக்கனோ என்ன ஆகணும், மனசு நிரம்பி இருக்குமானால் விடுதலை கிடைக்காது. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறபடினாலே அந்த சிறு பெண்ணுடைய வார்த்தைக்கு நாகமான் கீழ்ப்படிந்து அந்த தேவனை தேடும்படிக்கு, அந்த தேவன் நன்மை செய்கிறவர் என்கிற நிச்சயத்தோடு கூட அந்த மகள் சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து முன் சென்ற போது ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு அப்படியே இணங்கி, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர், எனக்கென்று அவர் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நான் விசுவாசத்தோடு கூட முன் செல்வேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை நிச்சயமாக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படும். அந்த மகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இவன் இரண்டாவது ராஜாவிடத்துல போய் கேட்கிறான், ராஜா இந்த மாதிரி பக்கத்து நாட்டுக்கு போனோம், நான் எந்த இடத்துக்கு போய் தண்டுகள், அந்த சின்ன சின்ன படைகள் வழியா அந்த நாட்டுல நான் எவ்வளவு போருக்கு போயிருக்கிறேன், இப்ப அந்த நாட்டுக்கு ஒரு விஷயமா போறேன், உங்களுடைய இடத்துல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு அப்ரூவல் கிடைக்குமான்னு கேட்கும் போது ராஜா மகிழ்ச்சியோடு, நான் உனக்கு ஒரு லெட்டர் தரேன், இது அந்த ராஜாட்ட போய் கொடு, ராஜா உனக்கு உதவி செய்வார். அந்த ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நீங்க அழகா ஒரு ஜெப குறிப்பு சொல்லி ஜெபிச்சீங்க. 24 எலெக்ஷனுக்காக ஜெபிச்சீங்களா? தனிப்பட்ட விதத்துல உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பரிபூர்ண திருச்சித்தம் தேசத்துல நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்போ ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் ஆளுகை செய்ய கூடாதபடிக்கு, ஆண்டவர் திருப்ப கூடாதபடிக்கு எந்த ராஜாவுடைய இருதயமும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தின் நீர்க்கால்கள், அவர் திருப்பினா முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தின் மேலும் ஆளுகை உடைய தேவன். அந்த ஆண்டவர் ராஜாவுடைய இருதயத்துல பேசிட்டாரு. இவன் போய் கேட்க மட்டும் தான் செய்யணும். ஐயோ ராஜாட்ட போய் கேட்கவா, அந்த நாட்டுக்கு போறதுக்கு இவன்கிட்ட போய் கேட்கவா? அவன் தயங்கல, எனக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்துல போய் ராஜாட்ட கேட்டான். ராஜா உடனே அதுக்கு லெட்டர் கொடுத்துட்டார். ராஜாவுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்.
அங்க ஒரு தீர்க்கன் எலிசா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசிக்கு இப்படி ஒருத்தன் வருவான், இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கும், ராஜாவால முடியாது, இந்த தகவல் எல்லாம் அவனுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு அவன் ஆயத்தமா இருந்தான். அரண்மனையில இருந்து ஒரு செய்தி வருது, இப்படி ஒருத்தர் வந்தாருப்பா, நாகமான் ஒரு படைத்தலைவன் வந்தாரு. அதை கேட்டோடனே ராஜா பயந்து அவர் ராஜாவுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு, ஐயோ நான் தேவனா, என்னால எப்படி சோகம் கொடுக்க முடியும்னு சொன்னாரு அப்படின்ற தகவல் வரும்போது அவன் ஆயத்தமாக்கப்பட்டவனாய் எலிசா தீர்க்கதரிசி இருந்தபடினால தைரியமா சொல்றான், அவனை இங்க அனுப்புப்பா, என் ஆண்டவர் இதை குறித்து சித்தம் உள்ளவரா இருக்கிறார், அவனுக்கு ஒரு சுகம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, அவனுக்கு ஒரு விடுதலை வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, இவனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் அங்கே எலிசா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சகல நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சகல நன்மைகளின் தேவன், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசித்து போகணும். ராஜா சொன்னதை கேட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஐயோ இவ்வளவு பெரிய ராஜா, அவரே சட்டையை கிழிச்சுக்கிட்டார், எங்க ஏதோ தவறா சொல்லியிருப்பா போல இருக்கு அந்த சிறு பிள்ளை, ஏதோ கம்யூனிகேஷன் கேப் போல இருக்கு, இந்த சின்ன பிள்ளை அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டா போல இருக்கு, தப்பா நம்மள்ட்ட சொல்லி விட்டுட்டா போல இருக்குன்னு ராஜா தன் உடைகளை கிழித்து கொண்ட போது நாகமான் திரும்பி இருக்கலாம். ஆனாலும் திரும்பல. ஏதோ ஒரு தகவல், எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குதுப்பா, அந்த நிச்சயத்துல தொடர்ந்து காத்திருந்தா இங்க இருந்து எலிசாட்ட இருந்து தகவல் வருது, நீ என்கிட்ட அனுப்புன்னு சொல்லி ராஜாவுக்கு தகவல் வந்தோடனே ராஜா நேரா எலிசா கிட்ட அனுப்புறான். எலிசா கிட்ட இருந்து ஒரு பெரிய விடுதலை, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த நபர்கள் வழியாக ஆண்டவர் விடுதலையை, ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அதுலும் மனசு கேட்கல, நீ போய் யோர்தான்ல முங்கி எந்திரி சரியா போயிருன்னு சொன்னோடனே மனசு விட்டு போச்சு. இவர் வெளியில நேர பார்த்து அவருடைய ஆண்டுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு தலையில கை வச்சு ஏதாவது செஞ்சு எப்படியாவது சொங்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. இப்ப நிறைய பேருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லுவோம் தெரியுமா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு விடுதலை ஆகும், அவன் கேட்கவே மாட்டாங்க. நான் எங்கெல்லாம் போயிட்டு வந்து தெரியுமா, எவ்வளவு ரூபா தெரியுமா, அந்த டாக்டர் 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னாரு, நான் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன், அங்கேயே நடக்கலையா. 10 லட்சம் ரூபாய், அவங்களுக்கு என்னன்னா அந்த பிரச்சனை தான் பெருசா இருக்கும். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறேன், அதுலயே குணமாகல, இங்க இருக்கிற ஒரு 10 ரூபாய் டிக்கெட் எடுத்து இங்க இந்த சர்ச்சைக்கு வந்தா மட்டும் சரியா போயிருமா? நிறைய பேருக்கு அப்படித்தான் நினைப்பு. நிறைய செலவு பண்ணி நிறைய காரியங்களை செய்துட்டோம்னா அதுல பெரிய ரிசல்ட் கிடைக்கிறது போல ஆண்டவர் சொல்லக்கூடிய லகுவான ஆலோசனைகள், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்ங்கிற நிச்சயத்தோடு நமக்கு கிடைக்கப்பெறுகிற சின்ன சின்ன ஆலோசனைகள். இன்னைக்கு ஜெபம் பண்ணும்படிக்கு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, நமக்கு தெரியாத ஜெபமா அப்படி நீங்க அல்ல தட்டினீங்கன்னா அந்த காரியம் ஏற்புடையது அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஆலோசனைகள், அவனுடைய வேலைக்காரனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வருது. நாகமானுடைய வேலைக்காரர்கள் ஒரு சின்ன ஆலோசனை சொல்றாங்க. பெருசு ஏதாவது செய்ய சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, ரொம்ப லகுவான ஒரு காரியத்தை சொல்றாரு. அதை செய்யறதுக்கு என்ன பிரச்சனை, செஞ்சுதான் பார்ப்போமே. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்து தான் பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் துதித்து தான் பாருங்களேன், ஆண்டவர் பிள்ளைங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தான் பாருங்களேன், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நபர்கள் இவ்வளவு பேர் இருந்தாங்க. ஒரு தேவ பிள்ளையாய் ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகள் பெரிது என்கிற நிச்சயத்தோடு நாகமான் முன் சென்றான். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். அதை தடை பண்ணுகிற ஒரே ஒரு காரியம் சத்துரு. நீங்க இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, உங்களுடைய விசுவாசத்தை ஒழிந்து போகும்படிக்கு தொடர்ந்த போராட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்த போராட்டம். சத்துரு என்ன பண்ணுவான், உங்களுடைய விசுவாசத்துல நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசையோடு வரும்போது உங்கள் விசுவாசத்தை மட்டும் ஒளிந்து போக பண்ணா, விசுவாசம் இல்லாத இருக்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விசுவாசத்தை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்து போறதுக்கு சத்துரு தொடர்ந்து போராடுவான். இவனுடைய வாழ்க்கையிலும் அது நடந்துச்சு. ராஜா தன் உடைகளை கிழித்த போது அவனுடைய விசுவாசம் சோர்ந்து போனது. இவ்வளவு பெரிய ராஜா, ஏன் ராஜா லெட்டரே கொடுத்து விட்டு இருக்கிறாரு, இந்த ராஜாவே பண்ண முடியலன்னு சொல்லிட்டாரு. அவன் சோர்ந்து போகல, அவன் ராஜாவை பார்க்கல, ராஜாதி ராஜாவை பார்க்க தெரிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிறு பெண் சொல்லி விட்டுருந்தால, இந்த ஆண்டவர் எங்களுடைய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் குணமாக்க முடியும் அப்படின்ற போது அவனுக்கு ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல். இந்த அதோடைய கடைசி பகுதியில பாருங்க, அவன் பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு 2 மூட்டை இந்த ஊர்ல இருந்து மண்ணு கொடுங்கப்பா, எங்க இடத்துல நான் பணிந்து கொள்ள விரும்பல, அந்த பூமி
ஒரு அந்நிய தெய்வத்தினால தீட்டுப்பட்டு இருக்குது, அதுல நான் பணிந்து கொள்ள விரும்பல, உங்க ஊர்ல இருந்து மண்ணு கொண்டு போறேன்னு சொல்லும் போது அவன் முழுக்க முழுக்க தன் இருதயத்துல அந்த நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனா இருக்கிறான். அதனால அவன் இருதயத்துல ஒரு பெரிய நிச்சயம் இருந்துச்சு. ராஜா இப்படிப்பட்ட உடைய கிழிச்சு ஐயோ நடக்காதுன்னு சொன்னா கூட அவன் இருதயம் சோர்ந்து போகல. அந்த மகள் சொல்லியிருந்த அந்த வார்த்தையில விசுவாசம் உள்ளவரா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பார்ப்பாங்க, அப்படி பார்த்துட்டு கண்ணாடியை இறக்கி பார்ப்பாங்க, கண்ணாடி ஏத்தி பார்ப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. உங்க கூட யாராவது வந்திருக்கிறாங்களா, அவ்வளவுதான், இருக்கிற எல்லாம் போயிடும். ஐயோ, கூட யாராவது பெரியவங்க வந்திருக்காங்களா, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, அவங்கள உள்ள அனுப்புங்க, அவ்வளவுதான், இங்க பிபி எல்லாம் எகிரும். ஐயோ 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 ஐயோ. அவன் மனுஷன், அவர்களுக்கு தெரிந்தது சொல்றாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளா அநேக மருத்துவர்கள் அவர்கள் காண்கிற ரிப்போர்ட்டை பார்க்கிறாங்க, அந்த ரிப்போர்ட்டை மாற்றி எழுதக்கூடிய தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையாய் நாகமான் ராஜாவை மட்டும் பார்த்திருந்தானா ராஜாவாலேயே முடியலையே. இவ்வளோ பெரிய டாக்டர், அவர் பேருக்கு பின்னாடி இவ்வளவு நீளம் எழுதியிருக்கிறாரு, அந்த டாக்டராலேயே முடியலன்னு என் ஃபைல தூக்கி தூர போட்டுட்டாருன்னா நீங்க அவரை பார்த்தா அப்படித்தான் நடக்கும். சத்ரு அவர்களை கொண்டு உங்கள் விசுவாசத்தை எடுக்க முயற்சி எடுப்பான். நீங்கள் ராஜாதி ராஜாவை பார்க்க பழக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாகமானுக்குள்ள அந்த துளிர் விடுகிற ஒரு சின்ன விசுவாசம் இருந்துச்சு. அந்த மகள் சொல்லியிருக்கிற அந்த தேவன், அந்த மகள் சொல்லியிருக்கிற அந்த தேவனுடைய ஊழியக்காரர், நான் அதுல ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறேன், இந்த ராஜா செய்கிற காரியம் என்னை பாதிக்காது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்கள் விசுவாசத்தை எடுத்து போடும்படிக்கு நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ள புகுத்த முயற்சி எடுக்கலாம். அதை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய சூழல்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் தமக்கென்று நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மையான காரியங்களை இந்த வேதத்துல ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறபடினால அந்த வாக்கு தத்தங்களை அவர் வைத்திருக்கிற நிச்சயங்களை விசுவாசித்து பொறுமையோடு காத்திருங்கள். ஜெபத்துல தளர்ந்து போகாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவ பிள்ளை விளங்கிக் கொள்ளணும். ரோமர் 11:33-34 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். தேவனுடைய வழிகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55:8 இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் உயரத்தில் இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமான 55:8 சொன்ன அவ்வளவு உயரமான ஆலோசனை, ஆண்டவருடைய ஆலோசனை. அந்த தேவனுடைய வழி நடத்தல முழுமையாய் வழங்கிக் கொள்ள முடியவே முடியாது. அவர் சொன்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்பிடிங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர். இன்னைக்கு மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கிறோமோ எவ்வளவு காத்திருக்கிறோமோ அவ்வளவு அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். 1 மணி நேரம் அப்பாயின்மெண்ட்டுக்கு இல்ல 10 நிமிஷம் உங்களை பார்க்கிற அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்டர் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்படியே செஞ்சிடுவோம். டெய்லி தலைகீழ கையை ஊனி நடந்து போங்கன்னு சொன்னா அப்படியே செஞ்சிருவோம். ஏன்னா பெரிய டாக்டர் 5 நிமிஷத்துக்கு 5000 ரூபாய் வாங்குறாரு, என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படியும். ஆனா லகுவாய் ஆண்டவர் தருகிற ஆலோசனைகள், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மகத்துவமான ஆலோசனைகள், இதெல்லாம் நான் விளங்கி கொண்டாதான் செய்வேன், நான் புரிஞ்சுக்கிட்டாதான் செய்வேன்னு வேண்டாம். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படிங்க சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர் நன்மை செய்கிற தேவன், எனக்கென்று அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நான் தொடர்ந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு செய்வார். என் ஆவியில் அந்த நிச்சயத்தை தந்திருக்கிறார், அவர் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சூழலை குறித்து நம்ம திணறி போயிடக்கூடாது, அது குறித்து வருத்தப்படக்கூடாது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் தந்திருக்கிற அந்த நிச்சயத்தின்படி நாம் காத்திருக்க வேண்டும். வழிகள் அவருடையவைகள். அவர் எனக்கு தீர்வு தரேன்னு சொல்லிட்டாருன்னா அவருடைய வழிகள்ல தீர்வு தருவார். யோர்தான்ல போய் 7 முறை முங்குன்னு சொன்னா ஏன் யோர்தானதான் முங்கணுமா? ஏன் சர்ச்சைக்கு வந்து தான் ஜெபிக்கணுமா? இந்த பெண்கள் கூட்டம் சொன்னாங்க, அதுக்கு பதிலா நான் வீட்டுல இருந்தே ஜெபிப்பேன், இதே நேரத்துல ஜெபிப்பேன். ஆண்டவர் சில ஒழுங்கலை ஐக்கியங்களை ஏற்படுத்தி தரும் போது தேவ பிள்ளைகள் அதுக்கு உடன்படுவோம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டோட கிருபை. இப்ப நிறைய ஆன்லைன் சர்வீசஸ் நிறைய இருக்குது. இப்ப நம்ம மக்கள் எல்லாம் இங்க ஆராதனை, அங்க பாட்டு, அங்க காணிக்க பாட்டு, இங்க செய்தி, அப்படி எல்லாம் போக கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்தல சபை தந்திருக்கிறார்னா அந்த சபையில தான் நம்ம ஐக்கியப்படணும்.
வர முடியாதவங்க வேற வழியில இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன் சப்போர்ட் யூஸ் பண்றாங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் வர முடிந்தவங்க அதை தான் பண்ணணும். அதுதான் தேவனுடைய ஒழுங்கு. சபை கூடி வருதல் தேவனுடைய ஒழுங்கு. அதை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. தேவன் வைத்திருக்கிற லகுவான ஆலோசனைகளுக்கு உட்படணும். யோர்தான்ல போய் 7 முறை முங்கினா சுஸ்தமாவன்னு சொன்னா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும், அப்படியே விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அல்ல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்கம்மா. 14 வாசிங்களேன். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் யோர்தான்ல தேவ மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு, அது ரொம்ப அற்பமான யோசனை. எங்க ஊர்ல இருக்கிற தண்ணி இல்லையா, எங்க ஊர்ல இருக்கிற காரியம் இல்லையா, இந்த ஞானஸ்நானம் இப்படிதான் செய்யணுமா, இதுல என்ன பெருசா நடந்துற போது இல்ல. தேவனுடைய ஆலோசனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை, தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். நல்ல வயது புரிந்து கொள்ளுதல் வந்திருக்கு. இருதயத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னா ஞானஸ்நானத்தை தள்ளி போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுல என்ன நடந்துற போது ஒண்ணு நடக்கல. இது பரலோகத்துல அவரோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. ஞானஸ்நானம்ன்றது அவரோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. இது தேவ நீதி. அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னுடைய பாவ மாம்சம் மரணத்துக்குட்டாகி நான் நீதிக்கென்று அவருக்கென்று பிழைத்திருக்கிறேன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய காரியம். நம்முடைய மூளைக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால அதை அற்பமாய் அசட்டை பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு முழுவதுமாக கீழ்ப்படியணும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல ஏதாவது விதத்துல ஐயோ வெளியில பாக்குறதுக்கு பராக்கிரமசாலியா இருக்கிறேன், என் இருதயத்துல இப்படிப்பட்ட வாதிக்கிற ஒரு பகுதி இருக்குமானால் ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறபடினால இந்த வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரியவைகள், அதற்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன் சொல்றவங்க முழங்கால் படியிட்டு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்க்கும்படிக்கு முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. ஒருவேளை எழும்பி நிற்கலாம்னா எழும்பி நின்னுங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பண்ணுங்க. முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேசியிருக்கிறார். அன்றைக்கு அந்த நாகமானுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் எனக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை குறித்து என்கிட்ட பேசியிருக்கிறார். அது நான் சூழ்நிலைகளை பார்த்து இவ்வளவு நாள் சுதந்திரிக்கல, எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்வாரா, இப்படிப்பட்ட அவிசுவாசமான காரியங்களினால நான் இதுவரைக்கும் அதுக்கு கீழ்ப்படியல, அல்லது ஒருவேளை அவங்க சொன்ன சொல்யூஷன், அவங்க சொன்ன காரியம் ஜெபின்னு சும்மா சொன்னாங்க, நான் ஜெபிக்கவே இல்லை, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன லகுவான ஆலோசனைகளை நான் தள்ளி விட்டுட்டேன். என் இருதயத்துல ஆண்டவர் பண்ணியிருக்கிற ஆயத்தங்களை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறபடினால அவைகளுக்கு அப்படியே நான் கீழ்ப்படிவேன். அன்றைக்கு தேவ மனிதனுடைய ஆலோசனைக்கு எப்படி நாகமான் கீழ்ப்படிந்து அவ்வளவு ஆண்டுகளா இருந்த பெரிய பாதிப்பிலிருந்து ஒரு பூரண சுகத்தை, கொஞ்ச நஞ்ச சுகம் அல்ல, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போன்ற ஒரு பூரண சுகத்தை அவன் பெற்றுக் கொண்டானோ அதே போல இன்றைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்க உங்களால முழங்கால் படியிட முடிந்தா முழங்கால் படிடுங்களே, எழும்பி நின்றுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனப்படுத்தும்படிக்கு எழும்பி நிற்க முடிகிறவங்க எழும்பி நின்று, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை குணமாக்கும், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி தாரும், ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன்பா, ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அந்த நாகமான் விசுவாசம் வைத்து எப்படி முன் சென்றானோ, தேவன் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, அந்த ஆயத்தங்களை நான் விசுவாசித்து பெற்றுக் கொண்டது போல இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள என்னை நான் திறந்து கொடுக்கிறேன். தகப்பனே நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், அந்த நிச்சயத்தோடு கூட நான் பெற்றுக் கொள்கிறேன் சொல்றவங்க இருக்கிற இடத்துல தங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை நோக்கி, தகப்பனே அப்பா நான் பார்க்கிற வெளியில பராக்கிரமசாலியா இருக்கிறேன், என் இருதயத்துல தொடர்ந்து அந்த வாதிக்கிற அந்த ஒரு பிரச்சனையினால, ஒரு போராட்டத்தினால, ஒரு கடன் பிரச்சனையினால எனக்குள்ள குழப்பமான சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்குதுப்பா. இந்த நாளில நீர் நல்லவர், எனக்கென்று பெரிய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேங்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். என்னை குணமாக்கும். இப்படி திருச்சமூகத்துல ஜெபத்துல நான் தொடர்ந்து தரித்திருப்பேன். விசுவாசத்தோடு நான் ஜெபிப்பேன்பா. தேவ ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இப்படி வசனத்துல நீங்க வாக்கு பண்ணிருக்கிற நன்மைகளை நான் விசுவாசிக்கிறேன். என்னை குணமாக்கும். நீர் ஆயத்தம் பண்ணிருக்கிற நன்மைகளை நான் காணும்படிக்கு செய்வீராக.
தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்கு என்னை பலப்படுத்தினவர் ஆண்டவரே, தங்களுடைய கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வார்த்தை தந்தவர் ஆண்டவரே, வார்த்தையின்படி விடுதலையை நிச்சயமாய் கட்டளையிடுவீராக. தாழ்த்துகிறோம் தகப்பனங்களில் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க.